ஓம் சாந்தி. 19/8/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி, பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, எது கட்டுக்கதை? இந்த முரளியில பாபா கேட்கிறாரு, எது கட்டுக்கதை? இரண்டாவது கேள்வி, குட்டிக்கரணம் என்றால் என்ன? குட்டிக்கரணம் என்றால் என்ன? மூன்றாவது கேள்வி, மாயையின் மீது எப்படி வெற்றி அடைவது? மாயையின் மீது எப்படி வெற்றி அடைவது? நான்காவது கேள்வி, பரம்பிதா பரமாத்மாவை விட்டு பிரிந்து நீண்ட காலம் ஆகிவிட்டது என்று யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது? பரம்பிதா பரமாத்மாவை விட்டு பிரிந்து நீண்ட காலம் ஆகிவிட்டது என்று யாருக்காக சொல்லப்படுகிறது? யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது? அஞ்சாவது கேள்வி, அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மாவின் 2 அடையாளங்கள் சொல்லுங்கள். fill in the blanks. நீங்கள் டேஷ், அதாவது டேஷ் இங்கே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் டேஷ், அதாவது டேஷ் இங்கே வந்திருக்கிறீர்கள். இரண்டாவது, உங்களுடைய அனைத்தையும் விட உயர்ந்தது டேஷ் ஆகும். உங்களுக்கு அனைத்தையும் விட உயர்ந்தது டேஷ் ஆகும். மூன்றாவது, இப்போது டேஷ் உங்களுடைய அனைத்தும், இப்போது டேஷ் உங்களுடைய அனைத்து டேஷ். நான்காவது, இது டேஷ் வருமானம். இது டேஷ் வருமானம். அது டேஷ் வருமானம். இது டேஷ் வருமானம். அது டேஷ் வருமானம். நீங்கள் டேஷ் ஆகிறீர்கள். நீங்கள் டேஷ் ஆகிறீர்கள். அஞ்சாவது, டேஷ் இருப்பதுதான் டேஷ் ஆகும். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, எது கட்டுக்கதை? ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியுகத்தில் தான் பிறப்பார். அவர் வைகுண்டத்தின் முதல் இளவரசர். ஆனால் அவரை துவாபர யுகத்தில் காட்டிவிட்டனர். எனவே இது கட்டுக்கதையாகும். இரண்டாவது கேள்வி, குட்டிக்கரணம் என்றால் என்ன?
பாபா சொல்றார், நீங்க தேவி தேவதைகளாக இருந்தீர்கள், இப்போது பிராமணன் ஆகியிருக்கிறீர்கள், மீண்டும் தேவதை ஆக வேண்டும் என்பதை பாபா புரிய வைக்கிறார். இது குட்டி கரணம் ஆகும். மூன்றாவது கேள்வி, மாயையின் மீது எப்படி வெற்றி அடைவது? புத்தியோக பலம் மற்றும் ஞான பலத்தினால் மாயையின் மீது வெற்றி அடைய வேண்டும். நான்காவது கேள்வி, பரம்பிதா பரமாத்மாவை விட்டு பிரிந்து நீண்ட காலம் ஆகிவிட்டது என்று யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது? யார் முதலில் சத்தியுகத்தில் இருந்தார்களோ அவர்களுக்காக முதலில் அவர்கள்தான் பிரிந்து வருவார்கள். யார் முதல்ல சத்தியுகத்தில் இருந்தாங்களோ அவர்களுக்காக தான் முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, பாபா கிட்ட இருந்து பிரிஞ்சு வராங்க. அடுத்தது அஞ்சாவது கேள்வி, அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மாவின் 2 அடையாளங்கள் சொல்லுங்கள். பிரிய மாட்டாங்க. ஒரு பாபாவை தவிர வேற யாரும். பாபா சொல்றார், தந்தை அவர்களிடமிருந்து பிரிந்திருக்க மாட்டார், அவர்கள் தந்தையிடமிருந்து பிரிந்திருக்க மாட்டார்கள், அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்தவராக திருப்தியாக இருப்பார்கள். fill in the blanks. நீங்கள் டேஷ், அதாவது டேஷ் இங்கே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்வதற்காக, அதாவது உலகத்திற்கு அதிபதி ஆகுவதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அனைத்தையும் விட உயர்ந்தது டேஷ் ஆகும். உங்களுக்கு அனைத்தையும் விட உயர்ந்தது சிவ ஜெயந்தி ஆகும். மூன்றாவது, இப்பொழுது டேஷ் உங்களுடைய அனைத்து டேஷ். இப்போது ஸ்ரீமதப்படி உங்களுடைய அனைத்து மனோ விருப்பங்களும் நிறைவேறுகிறது. உங்களுடைய மன ஆசைகள் என்ன ஆகுதா? நிறைவேறும். நான்காவது, இது டேஷ் வருமானம், அது டேஷ் வருமானம், நீங்கள் டேஷ் ஆகிறீர்கள். இது உண்மையான வருமானம், அது பொய்யான வருமானம், நீங்கள் பல கோடி மடங்கு செல்வந்தர் ஆகிறீர்கள். அஞ்சாவது, டேஷ் இருப்பதுதான் டேஷ் ஆகும். சுய மரியாதையில் இருப்பதுதான் உயர்ந்த பெருமிதம் ஆகும். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.